ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை தின ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்துவாராக. இந்த நாளிலும் நம்மை ஒரு காரியத்தை நம்ம இப்படி வரணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளை அதில் கொண்டு போகிறது யார்? ட்ரெயின் அப் கொடுக்கறது யார்? நம்மளை உருவாக்குகிறவர்கள் யாராக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்படிப்பட்ட நம்ம தேடும். பொதுவாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய மனது யாரை தேடும் அப்படின்னா அந்த பிஸ்னஸில் வெற்றி வாங்கி சொல்லி அதை நடத்த அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? கொஞ்சம் சொல்லி கொடுத்தா நம்ம பிஸ்னஸ் அப்படி நடத்திடலாமே. இப்படி இருக்கும். ஒவ்வொரு மனித வாழ்வினுடைய சார்ந்து இருக்கத்தான் செய்யுது. ஒரு வேலையில் நமக்கு இவங்க சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குவேன், அவங்க சொல்லி கொடுத்தா நல்லா இருக்குவேன் அப்படியே நம்ம நினைக்கிறது உண்டு. அப்படி நமக்கு ஒரு நபர் கிடைக்கல, நாமே என்ன செய்வோம்? வேதனைப்படுத்திக்கிறோம். நமக்கு தெரியலை, நம்மளுக்கு தகுதி இல்லை. பொதுவாகவே இப்போ சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜோமனு தெரியாது, பாஸ்டர் சங்கீதம்லாம் வாசிக்க தெரியாது, பாட்டு பாட தெரியாது, இப்படி சொல்லுகிற ஒரு கூட்டம் பாருங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு அது எதுக்கே இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் தேவனுடைய திட்டம் தீர்மானம் நம்மை குறித்து ஒன்று இருக்கிறது. அதை நாம் புரிஞ்சுக்கிடணும். அதை புரிந்து கொள்ளாமல் தான் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு போகிறோம், ஏதோ ஒரு கடமைக்கு போகிறோம் வரோம். அப்படிலாம் தேவன் நம்ம அழைக்க மாட்டார். ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு அழைப்பார். அதைத்தான் பவுல் 2 தெசலோனிக்கருக்கு எழுதும்போது எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? 2 தெசலோனிக்கர் 1:12 நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும். பாருங்க, நம்முடைய தேவன் உங்களை என்ன செய்வாராம்? தமது அழைப்பிற்கு பாத்திரராக்குகிறவர். அதுதான் அவன். நம்ம அதுக்கு தகுதியாக மாற்றிடுவார். சில பேர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தகுதி இல்லை என்பதை தான் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பான். அந்த காரியத்துக்கு தகுதி இருந்தாலும் கூட அவனுக்கு இருக்காது, அதனால் அடுத்தவனுக்கு குறைச்சி பேசுவோம். இப்போ உதாரணத்துக்கு எடுக்கலாம், ஒட்டி போட தெரியாது, அது உண்மையிலே நமக்கு தெரியும்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்கள என்ன செய்கிறது? அவமானப்படுத்துறது. அவங்களுக்கு அது தகுதி இல்லைன்னு சொல்லி, ஏன்னா தனக்கு இல்லை, அதனால் வேறு ஒருவர் அந்த பெயரை வாங்கி கொள்ளக்கூடாது என்பதற்காக அப்படி. நம்ம ஆண்டவர் அப்படிலாம் கிடையாது. நம்மை அழைத்து அந்த அழைப்பிற்கு பாத்திரராகவும் அவரே நம்மளை மாற்றிடுவார். அதனால் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் திருமணம் முடிந்து புதிதாக ஒரு வீட்டுக்கு போயிருக்கலாம், எனக்கு எந்த தகுதி இல்லைன்னு எல்லோரும் பேசுகிறாங்க அப்படி சொல்லலாம். வேலையில் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இருக்கலாம், இதெல்லாம் ஏன்டா வந்தால் போடா அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் பற்றி கவலைப்படுங்க. ஆண்டவர் சமூகத்தை பிடிச்சிக்கிறதுங்க. அவர் நமக்கு வேலை தந்தால் அந்த வேலை செய்யத்தக்க ஞானத்தையும் தருவார். உங்களுக்கு திருமணத்தை ஒரு கணவனை தந்தால் அந்த குடும்பத்தில் நீங்கள் நடக்க வேண்டிய ஞானத்தை தருவார். ஒரு வயலை கட்ட தந்தார்னா அதை விளைவிக்கக்கூடிய பலனை தருவார், அனுகூலங்களுக்கு தருவார். இல்லை என்ன ஆவியான என்ன சர்ச்சை கட்ட சொன்னார் அப்படின்னா அது பாதியிலலாம் நிற்காது, ஃபுல்லாக கட்டி முடிக்கப்படும். என்ன தருகிறாரோ அதற்கு நம்மை பாத்திரராக செய்வார், மாற்றிடுவார். அப்போஸ்தலர்களில் பார்க்கலாம் இல்லையா, சீசர்களை வாங்க அவங்களை மீன் பிடிக்கிறவர்களா மனுஷரை பிடிக்கிறவர்களா ஆக்குவார் என்று கூட்டு போனார். உண்மையாகவே மனிதரை பிடிக்க அவர்களை பாத்திரவான்களாய் மாற்றி அவர்களை கொண்டு மனிதர்களை பிடித்தார். இன்றைக்கு உலகமெங்கும் சுவிசேஷம் செல்வதற்கு காரணம் அந்த 12 சீசர்கள். அந்த தேவன் இன்றைக்கு ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். சபையை பாழாக்கின பவுலை அழைத்து அவனை ஊழியர்களுக்கு தகுதி உள்ளவனாய் மாற்றி, உங்களை ஊரும் உலகமும் குடும்பமும் உறவினர்களும் உங்களுக்கு எந்த தகுதி இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் தேவன் உங்களுக்கு தகுதியை கொடுத்து அதற்கு பாத்திரராக உங்களை மாற்றி வெற்றி சிறக்கப்படுவார். ஜெயம் உங்களுக்கு. காட் பிளஸ் யூ.